வேலைக்காரியா நடிக்க வந்த அந்த கன்னட பெண்ணுக்கு மேக்கப் செய்ய சொல்கிறார் எம்ஜிஆர். அந்த பெண்ணை உடனே டெஸ்ட் ஷூட் எடுக்கணும், ரெடி செய்யுங்கன்னு எம்ஜிஆர் உத்தரவிடுறார். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அந்த பெண் அப்படி ஒன்றும் அழகில்லை, கருப்பு நிறம்தான். ஆனாலும் எம்ஜிஆர் சொல்றாரேன்னு உடனே கேமரா ரெடி செய்யப்படுகிறது. அந்த பெண்ணுக்கு முழு மேக்கப் போடப்படுகிறது. நாயகியின் உடை அந்த பெண்ணுக்கு தரப்படுது. இப்போ கேமரா முன்னாடி நிற்கிறாள் அந்த பெண். எம்ஜிஆர் விதவிதமாக நடிக்க சொல்ல அந்த பெண்ணும் அசராமல் நடிக்கிறார். எம்ஜிஆர் அதை உடனே திரையிடணும், இதுக்கு ப்ரிவ்யூ தியேட்டர் ரெடி செய்யுங்கன்னு ஆணையிடுறார். அடுத்த நாள் அவர் எடுத்த மொத்த காட்சியும் ப்ரிவ்யூ தியேட்டரில் ப்ரிவ்யூ செய்யப்படுகிறது. பார்த்த அத்தனை பேருக்கும் ஆச்சரியம். இவ்வளவு அழகான கண்கள் இதுவரை தமிழ் சினிமா சந்தித்ததே இல்லை. கேமரா கண்களில் அத்தனை அழகாக மிளிர்கிறாள் அந்த பெண். உடனே அடுத்த 3 படத்துக்கும் நீந்தான் நாயகின்னு சொல்லி அட்வான்ஸை நீட்டுகிறார் தயாரிப்பாளர் சின்ன அண்ணாமலை. தமிழ் சினிமா ரசிகர்களின் 1/4 நூற்றாண்டு காலம் தூக்கத்தை கெடுத்த அந்த நாயகி யார்? எம்ஜிஆர் வாழ்க்கையையே மாற்றிய அந்த படம் என்ன? தெரிஞ்சுக்க வீடியோவை முழுசா பாருங்க. எம்ஜிஆர் சக்கரவர்த்தி திருமகள்ங்கிற படத்துல நடிச்சிட்டு இருந்த நேரம். அப்போ கதை இலாக்காவில் வேலை செஞ்சிட்டு இருந்த சின்ன அண்ணாமலையோடு எம்ஜிஆருக்கு நெருக்கம் ஏற்படுது. ஒரு உணவு இடைவேளையின் போது சின்ன அண்ணாமலை எம்ஜிஆரிடம் கேட்குறாரு, ஏன் நீங்கள் தொடர்ச்சியாக ராஜாராணி கதையிலேயே நடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஏன் ஒரு சமூக படத்தில் நடிக்கக்கூடாதுன்னு கேட்குறாரு. அப்போது எம்ஜிஆர், சமூக படம்லாம் எனக்கு செட் ஆகாதுங்க, ராஜாராணி கதை தான் எனக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்ல, சின்ன அண்ணாமலை என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் என்ன நடித்தாலும் மக்கள் ஏற்றுப்பாங்க, அதனால் தாராளமாக நீங்கள் ஒரு சமூக படத்தில் நடிங்க அப்படின்னு சொல்ல, சரி அப்போ நீங்களே ஒரு சமூக படத்தை என்னை வச்சு எடுங்களே அப்படின்னு சின்ன அண்ணாமலையை உசுப்பேத்துறார் எம்ஜிஆர். உடனே பரபரப்பாகிறார் சின்ன அண்ணாமலை. இப்படி ஒரு வாய்ப்பா, சரி நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன்னு உடனடியாக அங்கேருந்து கிளம்புறார். பாக்கெட் மார்னுங்கிற ஒரு இந்தி படத்தை ரீமேக் செய்ய ரைட்ஸ் வாங்குறார். சாவித்ரி ப்ரொடக்ஷன்னு ஒரு கம்பெனியையும் புக் செய்து பரபரப்பாக எம்ஜிஆரை பார்க்குறார். சரி படத்துக்கான தயாரிப்பு பணிகளை தொடங்குங்க, நான் கால்ஷீட் தர்றேன்னு எம்ஜிஆர் முடிவு செய்கிறார். அப்போதான் சின்ன அண்ணாமலையை சந்திக்க வர்றாங்க அந்த பெண். அந்த பெண் சொல்கிறாங்க, நான் கன்னட சினிமாவில் பல சின்ன ரோல்களில் நடிச்சிருக்கேன் சார், எனக்கு தமிழ் சினிமாவில் பெருசாக நடிக்கணும்னு ஆசை, அதனால் உங்கள் படத்தில் ஏதாச்சும் ரோல் தாங்க அப்படின்னு சொல்கிறார். எல்லா ரோலும் முடிஞ்சிருச்சுமா, ஒரு வேலைக்கார ரோல் தான் இருக்கு, நடிக்கிறியான்னு கேட்குறார் சின்ன அண்ணாமலை. சரி எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகேன்னு சொல்கிறா அந்த பெண். உடனே அடுத்த நாள் எம்ஜிஆரின் முன்னாடி அந்த பெண் நிறுத்தப்படுறா. அந்த பெண்ணையே உற்று பார்த்த எம்ஜிஆர், இல்லை இந்த பெண்ணுக்கு நாயகிக்கான மேக்கப்பையும் உடையையும் கொடுத்து டெஸ்ட் ஷூட் எடுங்கன்னு சொல்கிறார் எம்ஜிஆர். சின்ன அண்ணாமலைக்கு ஆச்சரியம். என்ன ஒரு சாதாரண பெண், அவ்வளவு ஒன்றும் அழகு இல்லை, மாநிறமான பெண், இந்த பெண்ணை எதுக்கு டெஸ்ட் ஷூட் எடுக்க சொல்றாருன்னு ஒரே ஆச்சரியம். சரி எம்ஜிஆர் சொல்றாரேன்னு கேமராவை ரெடி செஞ்சு வேறு விதங்கள்ல அந்த பெண்ணை நடிக்க வச்சு அந்த பெண்ணை அப்படியே படம் பிடிக்கிறார் சின்ன அண்ணாமலை. அடுத்த நாள் ப்ரிவ்யூ தியேட்டரில் எல்லார் முன்னாடியும் ப்ரிவ்யூ செய்யப்படுகிறது. தரையில் சாதாரணமாக இருந்த பெண் திரையில் மிளிர ஆரம்பித்தாள். அவளுடைய கண்கள் அத்தனை ஈர்ப்பாக இருந்தது. எம்ஜிஆர் ரொம்பவே ரசித்தார். இந்த பொண்ணையே நம்ம படத்துக்கு ஹீரோயினா போடுங்கன்னு எம்ஜிஆர் சொன்னார். உடனே அந்த படத்துக்கும் மட்டும் இல்லை, தான் தயாரிக்க போற அடுத்த 3 படத்துக்கும் அந்த பெண்ணை ஹீரோயினாக அட்வான்ஸ் கொடுத்து புக் செய்கிறார் சின்ன அண்ணாமலை. அந்த பெண் வேறு யாரும் இல்லை, பின்னாடி படத்து பைங்கிலின்னு ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட சரோஜா தேவி தான் அந்த பெண். ஹீரோயின் முடிவாயிருச்சு. வசனம் கண்ணதாசன் எழுதுறதா இருந்தார், டைரக்ஷன் பா நீலகண்டன். இவங்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. அது என்ன அப்படின்னா, என்னுடைய படத்துக்கான டைட்டிலே ஒரு நல்ல மெசேஜ் சொல்வதாக இருக்கணும், அந்த டைட்டிலே மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும், ஏன்னா என்னுடைய படம் மட்டும் இல்லை டைட்டில் கூட நல்லதை சொல்வதாக இருக்கணும்னு சொல்கிறார் எம்ஜிஆர்.
உடனே செட்டில் இருந்த பலரும் பல டைட்டில்களை சொன்னாங்க. அப்போ எம்ஜிஆர் என்ன அறிவிச்சார்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி யார் டைட்டில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு 500 ரூபாய் பரிசு தருவேன்னு அறிவிச்சார். உடனே பலரும் பல டைட்டில் சொல்ல டைரக்டர் 2 தலைப்பை நல்லா இருக்கு அப்படின்னு அந்த 2 டைட்டிலை சொன்னார். அது என்ன அப்படின்னா, திருடாதே, இன்னொரு டைட்டில் நல்லதுக்கு காலமில்லை. எம்ஜிஆர் திருடாதே தான் நல்லா இருக்கு, அதையே டைட்டிலாக வைங்க அப்படின்னு சொன்னார். உடனே எல்லாரும் நல்லதுக்கு காலமில்லைனுங்கிற டைட்டில் இன்னும் கேட்சியாக இன்னும் நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டபோது எம்ஜிஆர் பதில் சொன்னார், இல்லை வேணாம், அதில் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்குது, எம்ஜிஆரே நல்லதுக்கு காலமில்லைன்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி என் ரசிகர்கள்கிட்ட போய் சேர்ந்துரும், அதனால் அது வேணாம், திருடாதேன்னு டைட்டில் வைப்போம், அதுதான் நல்லா இருக்குது, பொருத்தமாக இருக்குது, இன்னும் சொல்லப்போனால் அதுதான் மக்கள்கிட்ட நல்ல மெசேஜ் சொல்கிற டைட்டிலாக இருக்குன்னு எம்ஜிஆர் சொன்னார். உடனே திருடாதே அப்படின்னுங்கிற டைட்டில் ஃபிக்ஸ் செய்யப்படுது. இப்போது எம்ஜிஆருக்கும் சரோஜா தேவிக்குமான முதல் காட்சி ஏற்பாடாகுது. அந்த முதல் காட்சியே என்னன்னா, சரோஜா தேவியினுடைய அண்ணனின் படம் ஒன்று அப்படியே கீழே விழுகிறது மாதிரியும் அதை சரோஜா தேவி எடுத்து ஃபீல் செய்கிறது மாதிரியுமான காட்சி அது. இதில் என்ன ஆகிப்போச்சுன்னா, அந்த ஃபோட்டோ கீழே விழுந்தோன்னே அதில் இருந்த கண்ணாடி சில்கள் தெரித்து அதை தெரியாமல் சரோஜா தேவி மிதித்து அவருடைய காலை கண்ணாடி சில்கள் கிழிச்சிருது. இதனால் சரோஜா தேவி காலிலிருந்து ரத்தம் பீறிட்டு வருது. உடனே எங்கிருந்தோ ஓடி வந்த எம்ஜிஆர் கொஞ்சமும் தயக்கம் இல்லாமல் புதுமுக நடிகையான சரோஜா தேவியின் கால்களை அப்படியே ஏந்தி தன்னுடைய மடியில் வைக்கிறார். அந்த கண்ணாடி சில்களை எல்லாம் அப்படியே மெதுவாக ரிமூவ் பண்ணிட்டு தன்னுடைய துணியையே கிழித்து சரோஜா தேவியின் கால்களை கட்டுறார். உடனே சரோஜா தேவிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சா. இவ்வளவு பெரிய நடிகர், அன்னைக்கு எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டார், சரோஜா தேவி புதுமுக நடிகை. இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரான எம்ஜிஆர் தன் கால்களை பிடித்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறாங்க சரோஜா தேவி. ஒன்றும் அவசரம் இல்லை, ஒரு பிரேக் எடுத்துக்குவோம், இன்னும் ஒரு வாரம் கழித்து கூட ஷூட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு எம்ஜிஆர் முடிவெடுக்கிறார். இதுக்கு இடையில் என்ன நடக்குது அப்படின்னா, எம்ஜிஆர் ஏற்கனவே தன்னுடைய சொந்த படமான நாடோடி மன்னனை எடுத்து கொண்டிருந்தார். நாடோடி மன்னனின் கதாநாயகி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானுமதி. பானுமதிக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே நிறைய கருத்து வேறுபாடுகள், கருத்து முரண்கள் எழுந்த வண்ணமே இருக்குது. ஒரு கட்டத்தில் பானுமதி என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த படத்தில் என்னால் நடிக்க முடியாது, அதனால் வேற ஆள் பார்த்துக்கோங்கன்னு பாதி படத்திலேயே விட்டுட்டு போயிடுறாங்க. உடனே கொஞ்சமும் கவலைப்படாத எம்ஜிஆர் பானுமதிக்கு பேசப்பட்ட முழு தொகையையும் எம்ஜிஆர் கொடுத்து விடுகிறார். உடனே பானுமதி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த செக்கை அனுப்பிச்சிடுறாரு. அந்த செக்கை வாங்கிட்டு, இல்லை நான் பாதி படத்திலேயே வெளியில் வந்து விட்டேன், அதனால் இந்த தொகை எனக்கு வேண்டாம்னு எம்ஜிஆர் அனுப்பிய அந்த தொகையை, அந்த செக்கை திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. இதுக்கு பிறகு எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நாடோடி மன்னனில் செகண்ட் ஹாஃபில், அதாவது இன்டர்வலுக்கு பிறகு வேற ஒரு நாயகியை வேண்டும்னு முடிவு செய்கிறார். பானுமதி நம்பியார் எறிந்த ஒரு கத்தியினால் கொல்லப்படுவது மாதிரியாக சீன் அமைத்து விட்டு இரண்டாவது நாயகியாக ஏற்கனவே திருடாதே படத்தில் தனக்கு அறிமுகமான சரோஜா தேவியை நாடோடி மன்னனில் ரத்னபுரி இளவரசியாக நடிக்க வைக்கிறார். 1958 வெளியான நாடோடி மன்னன் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய வெற்றியை தருகிறது. அதில் நடித்த எல்லோருக்கும் அது பெரும் புகழை தருகிறது. சரோஜா தேவிக்கும் அது பெரும் புகழை தருகிறது. நாடோடி மன்னனுக்கு பிறகு தான் மிச்சம் வச்சிருந்த திருடாதே மாதிரியான படங்களை முடித்து நல்லபடியாக ரிலீஸ் செய்யணும்னு நினைக்கிறார் எம்ஜிஆர். இதற்கிடையில் என்ன நடக்குது அப்படின்னா, 1959 சீர்காழியில் ஒரு நாடகத்துக்காக போகிறார் எம்ஜிஆர். சீர்காழியில் நாடகத்துக்காக சென்ற எம்ஜிஆருக்கு ஒரு மிகப்பெரிய விபத்து நடக்குது. நாடகத்தில் ஒரு சண்டை காட்சியில் எம்ஜிஆர் நடிகர் குண்டுமணியை தூக்கி சுத்துவது மாதிரியா ஒரு காட்சி இருக்கு. இதற்கு நடிகர் குண்டுமணியை கொஞ்சமும் தயக்கம் இல்லாமல் தன் தலைக்கு மேலே எம்ஜிஆர் தூக்குகிறார். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அப்படி தூக்கும்போது நடிகர் குண்டுமணி தன் வளவளப்பாக தெரியணும்னுங்கிறதுக்காக எண்ணெய் பூசியிருந்ததை எம்ஜிஆர் கவனிக்கலை. எண்ணெய் பூசி இருந்ததில் எம்ஜிஆருக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகிடுது.
குண்டுமணியை அப்படியே தன் காலில் போட்டு விடுகிறார். எம்ஜிஆரின் கால் உடைந்து விடுகிறது. எம்ஜிஆர் வழியில் துடிக்கிறார். நாடகம் நிறுத்தப்படுகிறது. உடனடியாக கார் வரவழைக்கப்பட்டு எம்ஜிஆர் பத்திரமாக சென்னைக்கு அனுப்பப்படுகிறார். எம்ஜிஆரை பரிசோதித்த மருத்துவர்கள் கால் வெகுவா டேமேஜ் ஆயிடுச்சு, கால் உடஞ்சிருச்சு, இனி கொஞ்ச நாளைக்கு உங்களால் வெளியில் போக முடியாது, நடிக்க முடியாது, நடனமாட முடியாது, சண்டை காட்சிகளில் நடிக்க முடியாது, அதனால் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, அதுதான் உங்கள் காலை சரியாக்கும்னு மருத்துவர்கள் சொல்லிடுறாங்க. இப்போ எம்ஜிஆருக்கு வேறு வழி இல்லை. மருத்துவர்களின் அறிவுரைகளை ஏற்று எம்ஜிஆர் வீட்டில் ஓய்வெடுக்கிறார். இந்த ஓய்வு கிட்டத்தட்ட எம்ஜிஆரினுடைய நிறைய படங்கள் அப்படியே நிற்குது. 2 ஆண்டுகள் கிட்ட இந்த படங்கள் வர தாமதமாகிறது. அப்படி தாமதமாகிற படங்களில் ஒன்றாக மாறிப்போகிறது திருடாதே. பின்னாடி அது 1960களில் திருடாதே வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைகிறது. எம்ஜிஆர் பற்றிய பல சுவையான தகவல்களை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.